ஹாய் இந்த வீடியோ வந்து எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு வார்த்தை சொல்லி கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ எம் ரியலி ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஃபீல், நல்ல ஒரு ஹாப்பினஸான ஃபீல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இது வந்து இந்த ஃபீல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து ரொம்பவே ஹாப்பினஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை, பட் எனக்கு இது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் தெரியுது. ஏன்னா ஆஃப்டர் 2.5 இயர்ஸ், ஆக்சுவலி 2.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ தான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட் ஆகுது. பட் நான் வந்து ரியலி இந்த விஷயத்துக்கு ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எப்படி சொல்லலாம்னா, இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னா, நான் வந்து ஒரு 2 டிகிரி முடிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த 2 டிகிரி முடிச்சு சர்டிஃபிகேட், அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கோட்லாம் போட்டு வாங்கினதை விட இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட் ஆனது எனக்கு ரொம்பவே பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. அதெல்லாம் விட, ஏன்னா இந்த விஷயம் வந்து நானாக ஸ்டார்ட் பண்ணது. யாருமே என்கிட்ட சொல்ல இது நீங்கள் பண்ணணும், இது பண்ணாதான் வந்து வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிலாம் யாருமே சொல்ல. இது வந்து எனக்காக பிடிச்சி நான் ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த விஷயத்தில் இந்த ஒரு ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணது ரொம்பவே ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. அதனால எனக்கு இந்த விஷயம் ரொம்பவே ஒரு ஹாப்பினஸான விஷயம். அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ப்ளஸ் உங்களுக்கு தாங்க இதில் ரொம்பவே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கிற எல்லாருமே ஆல்வேஸ் ஸ்பெஷல் அண்ட் ரிமெம்பரபிளாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மோர் தென் வந்து ஒரு 1 லேக்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஈஸி. ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து வீடியோ பார்த்தாங்கன்னா 100K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னா ஈஸியாக வந்து ஓகே இந்த பர்சன் ஏதோ ட்ரஸ்டபிள் பர்சன், அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஆனால் நம்மளோட சேனலில் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன ட்ரஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நான் அதை ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவேன், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதனால் எனக்கு நீங்கள் ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ ஆல்வேஸ் நான் வந்து உங்களால் வந்து கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ இந்த விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இதை ஷார்ட்டாக நான் முடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். ஸோ தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் வந்து யூடியூப்ல வீடியோஸ் போடுறேன்றதை வந்து நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணல. என்னோட ஃபேமிலி, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட க்ளோஸ்டு சர்க்கிள்ஸை தவிர நான் வந்து யார்கிட்டையுமே நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன், யூடியூப்ல நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் தான் என்னோட மெம்பர்ஸாக இருப்பாங்க. இது எல்லாருமே நியூ. ஸோ நான் ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு கிரேட்ஃபுல். இதில் வந்து சம்டைம் நான் வந்து டிமோட்டிவேட்டடாக இருப்பேன், நான் வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடில் இருப்பேன். ஏன்னா ஏதாவது கண்டென்ட்டே கிடைக்காத மாதிரிலாம் இருக்கும். எனக்கு கண்டென்ட் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நான் வீடியோவே போட மாட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு டிஎம் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா வீடியோஸ் போடுறீங்க, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஹாப்பினஸான ஒரு ஃபீல். அதனால தான் இதெல்லாம் வந்து நான் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஃபுல். இனிமேல் ஓகே நம்ம வந்து ஒரு 1000 அச்சீவ் பண்ணிட்டோம். நான் வந்து இனிமேல் இன்ஸ்டாகிராம்லையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரெண்டுத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து இனிமேல் இன்ஸ்டாகிராமுமே வந்து கண்டென்ட் போடலாம் அப்படின்னு எனக்கு வந்து இப்போ தோணி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இன்ஸ்டாகிராமில், நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னு சொல்லி நான் போடவே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகுது. இப்போ தான் வந்து நான் போகிறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இது வரைக்கும் வந்து யூடியூப்பில் நான் வீடியோஸ் போடுறேன்னு ஒரு அப்டேட் கூட அதில் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இனிமேல் நான் வந்து அங்கேயும் கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த 1000ல் இருக்கிறீங்க. ஸோ என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு டிஎம்மில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் எங்கேயாவது நீ வந்து டிஎம்மில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு 100K அச்சீவ் பண்ணாலும் 1 மில்லியன் அச்சீவ் பண்ணாலும் உங்களை கண்டிப்பாக நான் வந்து ஞாபகம் வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு நீங்களாம் ரொம்பவே ஸ்பெஷல்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற வீடியோவை தான் நான் எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஆனால் வந்து இது பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை. நான் வந்து இன்னும் அச்சீவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் இன்னொரு அச்சீவ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என் ஃபேமிலிக்கு தேங்க்ஸ், என் தம்பிக்கு தேங்க்ஸ். எல்லாம் அவங்கள தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. அதுக்கப்புறம் எனக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து இவ்வளோ நாள் அதை விடாமல் கண்டினியூ பண்ணியிருக்கேன். அதுக்காக தேங்க்ஸ் விஜய். தேங்க்ஸ் அண்ட் மோர் வீடியோஸ் இருக்கு. நம்ம வந்து சேர்ந்து நம்மளோட பர்சனல் க்ரோத்தை வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து நீங்களும் க்ரோ ஆகுங்க, நானும் க்ரோ ஆகிறேன். ஏன்னா நானுமே ஸ்டார்ட் இப்போ தான் பண்ணியிருக்கேன் பர்சனல் க்ரோத் ஜேர்னி. அதனால் நீங்களும் நானும் சேர்ந்து க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து க்ரோ ஆகணும், நீங்கள் க்ரோ ஆகிறத நானும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூவாக இருந்தீங்கன்னா பாய்.